இந்த பூமியில மனித இனம் என்னைக்கு உருவானதோ அந்த நாள்ல இருந்தே அவங்களுக்குள்ளார போர் குணமும் மோதல்களுமே உருவாகி இருந்ததுன்னு தான் சொல்லணும். மனித இனம் மேற்கொண்டு பரிணாம வளர்ச்சி அடைய அடைய அந்த கான்ஃபிளிக்டும் அதிகமாகிக்கிட்டே தான் போனது. அதனுடைய விளைவா கடந்த கால வரலாற்றை எடுத்து புரட்டி பாத்தீங்கன்னா அது மொத்தமும் ஆயுதமேந்திய கைகளால தான் நிரம்பி இருக்கும். மனிதன் செஞ்ச போர்களுக்கு நிறைய ஆயுதங்கள் தேவைப்பட்டதனால புது புது போர் ஆயுதங்களும் கடந்த கால மனிதர்களால உருவாக்கப்பட்டிருந்தது. அப்படி மிரள வைக்கிற விதமா உருவாக்கப்பட்டிருந்த சில பழங்கால ஆயுதங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஃபயர்லான்ஸ் இந்த உலகத்தோட முதல் கன் பவுடர் இன்வென்ஷன், அதாவது முதல் வெடிமருந்து கண்டுபிடிப்பு கிபி 9ஆம் நூற்றாண்டுல சீனர்களால தான் சாத்தியமாக இருந்தது. ஆரம்பத்துல பட்டாசுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த வெடிமருந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் போர் ஆயுதங்கள்ல பயன்பாட்டுக்கு வந்தது. அப்படி உருவான ஒரு சீன ஆயுதம் தான் ஃபயர்லான்ஸ் அப்படிங்கிற இந்த நெருப்பு ஈட்டி. 10ல இருந்து 12ஆம் நூற்றாண்டு கடையில முதலா உருவாக்கப்பட்ட இதை செதறி போற குண்டுகள்ல வெடிமருந்து நிரப்பி அதை ஒரு மூங்கில் அல்லது உலோக குழாயினால உருவான ஈட்டியோட இணைச்சு வடிவமைச்சிருந்தாங்க. பத்த வச்சதும் தீப்பிழம்புகள் இருந்து செதறக்கூடிய குண்டுகள் எதிரி படைகளை தாக்கும். இப்படி நெருப்புனால தாக்கி பெரும் சேதத்தை உருவாக்குற விதமாவே இந்த ஃபயர்லான்ஸ் தயாரிக்கப்பட்டிருந்தது. பின்னாட்கள்ல குண்டுகளை பயன்படுத்தி வெடிக்க வைக்கிற துப்பாக்கி மாதிரியான நவீன ஆயுதங்கள் உருவாக சீனர்களோட இந்த நெருப்பு ஈட்டி தான் ஒரு முன்னோடியா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். The Atlatl வேகமா எரிஞ்சு தாக்கக்கூடிய ஈட்டிங்கிற ஆயுதத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுல இன்னொரு வகையும் பழங்காலத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அதுதான் இந்த அட்லாட். ஸ்பியர் த்ரோவர் மெத்தட்ல குறிப்பிடும்படியான இந்த ஆயுதத்தை இடைக்கால நூற்றாண்டுகள்ல மத்திய தென் அமெரிக்க பகுதிகளில் வாழ்ந்தவங்க தான் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. மரத்தினால செய்யப்பட்ட ஒரு தாங்கியில நெம்புகோல் விசையை பயன்படுத்தி வளையிற தன்மை கொண்ட ஈட்டிகளை அதிக வேகத்துல செலுத்தி எதிரிகளை தாக்கவும் வேட்டையாடவுமே இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. மெசோ அமெரிக்க பகுதிகளில் ஒரு குறிப்பிடத்தகுந்த போர் ஆயுதமா இருந்த இது ஆஸ்டெக் பழங்குடிகளால தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமா எரியப்படுற ஈட்டிகள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயக்கூடியதா இருக்கும். கோபஸ். இப்போ நீங்க பாக்குற கோபஸ் அப்படிங்கிற இந்த ஆயுதம் மேற்காசியாவில் தோன்றின ஒரு தனித்துவமான அறிவால் வடிவத்தை ஒத்ததா இருந்த ஒரு பழங்கால வாள். எகிப்து சாம்ராஜ்யத்தோட ரொம்ப நெருக்கமான போர் ஆயுதமான இது வெண்கல உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட கிமு 1300ஆம் வருட வாக்கிலேயே உருவாகி இருந்தது. இதற்கடுத்து வந்த காலங்கள்ல காப்பர் டின் மாதிரியான உலோகங்களும் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய போர் ஆயுதங்களும் கட்டுமான கருவிகளும் உருவாக ஆரம்பிச்சிருந்தது. எகிப்திய சுமேரிய நாகரீகத்தை சேர்ந்தவங்க உலோகங்களை ஆயுதமா வடிவமைச்சதுக்கு அப்புறம் கோபெஷ் அப்படிங்கிற இந்த அறிவால் மாதிரியான ஆயுதத்தை அதனுடைய உட்புற வளைவை பயன்படுத்தி எதிராளியோட கைகளை அதில் சிக்க வைக்கவும் கையில் இருக்கக்கூடிய கேடயத்தை இழுத்து அகற்றவும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. சரிசா 13ல இருந்து 21 அடி வரைக்கும் நீளம் கொண்ட ஒரு நீண்ட கனமான ஈட்டிக்கு பேர் தான் சரிசா. கிமு 3ஆம் நூற்றாண்டு வாக்கிலேயே உருவான இந்த ஈட்டி மாசிடோனிய படைப்பிரிவில் போர் வீரர்கள் பயன்படுத்தின முதன்மையான ஆயுதமாகவும் இருந்தது. மாசிடோனியாவோட 2ஆம் பிலிப் அப்படிங்கிற மன்னரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இதுதான் பின்னாட்கள்ல மாவீரன் அலெக்சாண்டராலையும் அதிக போர்கள்ல பயன்படுத்தப்பட்டு இருந்தது. பின்வரிசையில் இருக்கக்கூடிய வீரர்கள் எதிரிகளோட தாக்குதலை தாங்கவும் சீறி வரக்கூடிய அம்புகளையும் ஈட்டிகளையும் இடைமறிச்சு திசை திருப்பவும் இது அந்த கால போர்கள்ல பயன்படுத்தி இருந்திருக்காங்க. The English longbow. மனிதர்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வேட்டைக்காகவும் எதிரி அழிக்கவும் பயன்படுத்தின ஒரு தனித்துவமான ஆயுதம் தான் இந்த வில் அம்பு. இந்து புராணங்கள்ல இந்த வில் அம்பினுடைய பயன்பாடுங்கிறது ரொம்பவே அதிகம். ராமாயணம், மகாபாரதம் உள்ளிட்ட இதிகாசங்கள்ல ராமர், அர்ஜுனன், கர்ணன் உள்ளிட்ட பலரும் இந்த வில் அம்பை தான் முதன்மையான போர் ஆயுதமா பயன்படுத்தி இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இது இடைக்கால நூற்றாண்டுல ஐரோப்பிய போர்களையும் பரவலா பயன்பாட்டுல தான் இருந்தது. இப்படி அவங்க அந்த டைம்ல பயன்படுத்தின அந்த வில்ல இங்கிலீஷ் லாங்போங்கிற பெயர்ல சுமார் 6 அடியில ஒரு மனிதனுடைய உயரம் வரைக்குமான நீளத்திலையும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. பாக்னாக் இந்தியாவில் உருவான ஒரு பிரபலமான பழங்கால தற்காப்பு கருவி தான் இந்த பாக்னாக். ஹிந்தியில பாக்னாக் அப்படின்னா புலியோட நகம் அப்படின்னு அர்த்தம். உள்ளங்கையில மறைச்சு வச்சு எதிரிய தாக்கும்படி வடிவமைக்கப்பட்ட இதுல வளையங்கள் மூலமா ஒரு குறுக்கு கம்பியில பொருத்தப்பட்ட 4ல இருந்து 5 வளைஞ்ச கத்திகள் இருக்கும். திடீர் தாக்குதல்கள் நடக்கிறப்போ எதிரியோட தோல் மற்றும் தசைகளை வெட்டுறதுக்காக பிரத்யேகமான ஒன்னா இந்த பாக்னாக் அப்படிங்கிற ஆயுதத்தை வடிவமைச்சிருந்திருக்காங்க. எஃகு மற்றும் பித்தளையினால உருவான இந்த ஆயுதம் மராட்டிய பேரரசரான சத்ரபதி சிவாஜியினால ஒரு முதன்மையான ஆயுதமா அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிபி 1659ஆம் வருஷம் நடந்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை
இருந்தப்போ பிஜாப்பூர் சுல்தானிய தளபதி அப்சல் கானை கொல்றதுக்காக சத்ரபதி சிவாஜி இதை தன்னுடைய கைகளை மறைச்சு வச்சிருந்து தாக்கினதா வரலாறு உண்டு. இடைக்கால இந்திய போர்கள்ல மன்னர்களும் படை தளபதிகளும் இந்த புலிநக ஆயுதத்தை முதன்மையான ஒன்னாவும் பயன்படுத்தி இருந்திருக்காங்க. கிளாடியஸ் கிமு 3ஆம் நூற்றாண்டுல தொடங்கி கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ரோமானிய படை வீரர்களால முதன்மையான குத்துவாள் ஆயுதமா பயன்படுத்தப்பட்ட ஒரு வார் வெப்பன் தான் இந்த கிளாடியஸ். அதிகபட்சமா 27 அங்குல நீளத்துல கூர்மையான உறுதியான கத்தியோட வடிவமைக்கப்பட்ட இது நெருக்கமான சண்டைகள் உருவாகிறப்போ எதிரிய குத்தவும் தாக்கவுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. வலுவான எஃகுனால உருவான இந்த கிளாடியஸ் குத்துவாளை 4 வகையான வெரைட்டிஸ்ல தயாரிச்சிருக்காங்க ரோமானியர்கள். அதுல பாம்பேயில இருந்த வீரர்கள் பயன்படுத்தின குத்துவாள் தான் ரொம்ப நீளமானது. உரிமை இந்தியாவில் உருவான உரிமைங்கிற அந்த ஆயுதத்தை கர்லிங் பிளேட், ஸ்பிரிங் ஸ்வாட் அப்படின்னு பல பெயர்களையும் குறிப்பிடுறது உண்டு. தமிழ்ல சாட்டை வாள் உரிமைங்கிற பெயர்களையும் குறிப்பிடப்படக்கூடிய இந்த ஆயுதம் கேரளாவில் உருவான ஒண்ணு. ஒரு வகை வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆயுதமான இது கைப்பிடியோடு இணைக்கப்பட்ட நீண்ட கத்தி மாதிரி கூர்மையான வளையக்கூடிய உலோக வாள் மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். இருந்தாலுமே இது வாள் மாதிரி இல்லாம சாட்டை மாதிரி செயல்படுறதுனால பயன்படுத்துற நபருக்கு இது காயத்தை உருவாக்கவும் வாய்ப்புகள் அதிகம். அதனால இதை கவனமா கையாள தெரிஞ்சவங்களால மட்டும்தான் பயன்படுத்தவே முடியும். அதிகபட்சமா 10 இருந்து 15 அடி நீளம் கொண்டதாகவுமே உருவாக்கப்பட்டிருந்த அந்த உரிமை பழங்கால கேரள பகுதிகளில் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு கைப்பிடி உரிமையில 32 பிளேட்ஸ் வரைக்கும் ஒன்னா இணைச்சுமே கூட எதிரிகளை விரட்டி அடிக்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. பாலிபோலோஸ் மல்டிபிள் த்ரோவர், அதாவது பலமுறை எரியக்கூடிய கருவி வகையை சேர்ந்த இந்த பாலிபோலோஸ்ங்கிற கருவி ஒரு பழங்கால மெஷின் கன் வகையை சேர்ந்தது. பண்டைய கிரேக்கத்துல ஒரு மேம்பட்ட தொடர் பீரங்கியா பயன்படுத்தப்பட்ட இதுதான் இந்த உலகத்துல முதலா உருவாக்கப்பட்ட இயந்திர துப்பாக்கியாவும் இருந்திருக்கு. கிமு 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த டியோனிசியஸ்ங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஆயுதம் பிரம்மாண்டமானதாகவும் கைகளால குண்டுகளை மறுபடியும் ரீலோட் பண்ண தேவையில்லாம தொடர்ச்சியா டசன் கணக்கான அம்புகளை வேகமா சுடக்கூடிய வல்லமை கொண்டதாகவுமே வடிவமைக்கப்பட்டு இருந்தது. கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்த பல போர்களை கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த தொடர் அம்பு எரியக்கூடிய ஆயுதத்தை எஃபிஷியன்டான வெப்பன்ஸ்ல ஒன்னாவே பல காலங்களுக்கு போர்களை பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க. The Zweihander அதிகபட்சமா 84 அங்குலம் வரைக்கும் நீளம் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான 2 பக்கமும் கூர்முனைகளை கொண்ட காலாட்படை வீரர்களுக்கான வாள் தான் இந்த ஸ்வைஹேண்டர். கிபி 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஐரோப்பாவில் உருவான இது எதிரிகளோட ஈட்டி மற்றும் தடி ஆயுதங்களை நுறுக்கி தகர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிகபட்சமா 2 இருந்து 4 கிலோ வரைக்கும் எடை கொண்டதான இந்த பெருவாளை இடைக்கால நூற்றாண்டுகளை சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட இடங்கள்ல நிறைய கூலிப்படைகளுமே கூட பயன்படுத்தி இருந்திருக்காங்க. லேண்டன் ஷீல்ட்ஸ் போர்க்காலத்துல படை வீரர்கள் வாளும் கேடையும் கொண்டு சண்டையிடக்கூடியதை நம்ம திரைப்படங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வாள் மற்றும் கேடயத்தோட வடிவத்திலிருந்து முற்றிலுமா மாறுபட்ட ஒரு ஆயுதம் தான் இந்த லேண்டன் ஷீல்ட்ஸ். 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகள்ல இத்தாலிய பகுதிகளில் நடந்த போர்களில் தான் இந்த ஆயுதத்தை பரவலா பயன்படுத்தி இருந்திருக்காங்க. கேடயத்தோட நடுவுல கூர்மையான பிளேட் ஒன்று இருக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்ட இது எதிரியோட வாழ்வீச்சை தடுக்கிறதையும் தாண்டி தாக்கவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒடாச்சி 15ஆம் நூற்றாண்டுல ஜப்பான்ல பயன்பாட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய பழங்கால வாள் தான் இந்த ஒடாச்சி. 90 சென்டிமீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்ட இந்த வாளை ஜப்பானிய சாமுராய்கள் தான் முக்கியமான ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. மேலும் போர்க்காலங்கள்ல குதிரை படைகளை தாக்கி வீழ்த்தவுமே இந்த மிக நீளமான பிரம்மாண்டமான வாள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜப்பானிய தற்காப்பு கலையில் ஈடுபடுறவங்க மட்டும் இன்னைக்கும் இதை பயிற்சிக்காக பயன்படுத்திக்கிட்டு தான் வராங்க. ஆர்கிமிடிஸ் டெத் ரே நாம வாழற இன்னைக்கான உலகம் நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளால கட்டமைக்கப்பட்டு இயங்கினாலும் உண்மையில கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி மனித வாழ்வியலை சுலபமாக்குற சிந்தனை மனிதனுடைய மூளையில பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே உதயமாகிருச்சுங்கிறது தான் உண்மை. குறிப்பா எகிப்தியர்களும் கிரேக்கர்களும் இதுல சிறந்து விளங்கக்கூடியவங்களாவே இருந்திருக்காங்க. அதுல குறிப்பிடும்படியான ஒரு நபர் தான் இந்த ஆர்கிமிடிஸ். கிமு 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் பண்டைய கிரேக்கத்தோட கணிதவியலாளர், இயற்பியலாளர், பொறியாளர், கண்டுபிடிப்பாளர்னு சொல்லி பன்முகத்தன்மை கொண்ட பாலிமேத்தாவுமே இருந்த இவரோட நெம்புகோல் தத்துவத்தை 90s கிட்ஸ் பலருமே என்னைக்கும் மறந்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட இவர் தான் வாழ்ந்த கிமு 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் உருவாக்கினதா வரலாற்றில் குறிப்பிடப்படுற ஒரு பழம்பெரும் போர் ஆயுதம் தான் இந்த டெத் ரே. அந்த டைம்ல நடந்த போர்கள்ல மரத்தாலான ரோமானிய கப்பல்களை எரிக்கிறதுக்காக ஆர்கிமிடிஸ் பளபளப்பான கண்ணாடி அல்லது முலாம் பூசப்பட்ட அல்லது வெண்கல கேடயங்களை பயன்படுத்தி சூரிய ஒளி அதுல குவிய வச்சு எதிரி கப்பல் மேல பிரதிபலிக்க வச்சு சூடேற்றி அப்புறமா அதை எரிய வச்சு அழிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம் இதை உருவாக்கினதா சொல்றாங்க.
சூரிய ஒளியினால குவிக்கப்பட்டு உருவாக்கக்கூடிய வெப்பம் ஒரு பொருளை எரிக்குங்கிறது உண்மையாவே இருந்தாலும் ஆர்கிமிடிஸோட இந்த மரண கதிர் கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு அந்த காலகட்டத்துல போர்க்களத்துல அதுவும் கடல்ல வேலை செஞ்சிருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இதுவும் குறிப்பிடத்தகுந்த பழங்கால கண்டுபிடிப்புகள்ல ஒன்னாவே தான் பார்க்கப்படுது. The Sling. 90s கிட்ஸ் பலருமே காக்கா குருவி அடிக்க இந்த கவன் வடிவத்தில் உருவான சுண்டு வில்ல பயன்படுத்தி இருப்பீங்க. நெகிழ்வான பை, கயிறு, மரக்கட்டை உதவியோட உருவான இந்த பழங்கால எரி ஆயுதம் கற்களாலையும் களிமண்ணாலையும் தாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா உண்மையில எந்த காலகட்டத்துல யாராலும் இது உருவானதுங்கிற விவரம் தெளிவானதா இல்ல. இருந்தாலும் டேவிட் கோலியாத் மாதிரியான பண்டைய கால வரலாற்றுல வரக்கூடிய கேரக்டர்ஸோட இந்த ஸ்லிங் ஆயுதம் சம்பந்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதையும் நீங்க பார்த்திருக்கலாம். கிரீக் ஃபயர். இந்த கிரீக் ஃபயர் பத்தியும் நம்ம சேனல்ல ஏற்கனவே பல முறை பார்த்திருப்போம். இருந்தாலும் இதை பத்தி கேள்விப்படாதவங்களுக்காக இன்னொரு தடவை இதை பத்தின தகவல்களை பார்க்கலாம். இன்னைக்கு காலகட்டத்தில் போர் உருவானா கடற்படையை சேர்ந்தவங்க ஏவுகணைகளை பயன்படுத்துற மாதிரி பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி கிரேக்கர்களும் ரோமானியர்களும் தங்களோட கப்பற்படையில ஒரு பிரமிப்பான நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்தி இருந்தாங்க. அதுதான் இந்த கிரீக் ஃபயர். இந்த கிரீக் ஃபயர் பாத்தீங்கன்னா கிபி 672 வருஷம் தான் முதலா ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரால பயன்படுத்தப்பட்டது. பைசன்டைன்ஸ் அழைக்கப்படுற ஒரு கடல் போர்ல தான் இதை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. எதிரிகளோட கப்பற்படையை குண்டோட அழிக்க பீரங்கி மாதிரியான ஆயுதத்திலிருந்து குண்டுகளை வீசுறதுக்கு பதிலா ஹை ஃபோர்ஸ்ல ஹை டெம்பரேச்சர்ல நெருப்பு பிளம்ப வெளியிடுற மாதிரி இந்த கிரீக் ஃபயரை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. ஆனா துப்பாக்கி, தோட்டா, கன் பவுடர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஐரோப்பிய பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்படாத காலகட்டத்திலேயே இதுக்கு என்ன மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை பயன்படுத்தி இருந்திருப்பாங்க தகவல் மட்டும்தான் இன்னமும் ஆராய்ச்சியாளர்களுக்கு முழுமையா தெரிய வராத விஷயங்கள ஒன்னா இருக்கு. கிபி 7ஆம் நூற்றாண்டுல தொடங்கி 12ஆம் நூற்றாண்டு வரைக்குமே பைசன்டைன் பேரரசால போர்கள் நடக்கிறப்போ கடற்படைகள்ல இந்த கிரீக் ஃபயர்ங்கிற ஆயுதம் தொடர்ச்சியா பயன்படுத்தப்பட்டு தான் வந்திருக்கு. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.